ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக கர்த்தருடைய இருதயத்தில் வைத்த வார்த்தையை நான் பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். Build the house, I will take pleasure in it and I will be glorified, says the Lord என்று இங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறிய புஸ்தகம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனால் 2 அதிகாரத்தில் 25 முறை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார்ங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? 25 முறை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்காக தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் சிலவற்றை அவர்களுக்கு ஆலோசனைகளாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம், ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. அதிலே நான் பிரியமாயிருப்பேன். ஆண்டவர் வேதத்திலே அநேக காரியங்களை பிரியப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அதில் ஒன்று, ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. I will take pleasure in it. நான் அதிலே பிரியப்படுவேன். அது மாத்திரமல்ல, அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த காலகட்டத்தில், எந்த நேரத்தில், எதற்காக சொல்லப்பட்டது என்கிற காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தான் ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், என்று முதல் அப்படின்னு. என்று முதல்னா எப்போ, என்னைக்கு ஆண்டவர் சொன்னார்? விசேஷமாக நீங்கள் ஏற்கனவே நான் அந்த ஆகாய் புஸ்தகத்திலேருந்து பேசும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்திலும் சகரியா புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னன்னா, ஆண்டவர் சொன்ன டேட்டே அங்கே போட்டிருக்கு. என்னது? டேட்டே போட்டிருக்கு. இந்த வருஷத்தில் இந்த தேதியிலே ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. விசேஷமாக ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன் என்று சொன்ன தேதி ஆகஸ்ட் 29 கிமு 520 அப்படி என்று சொன்னால், அந்த அவங்க கேலண்டரில் 1ஆம் வசனம், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் எனும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 522ஆம் வருஷத்தில் தான் தரியு ராஜா வந்தார். அதுலேருந்து 2 வருஷம் நீங்கள் தாண்டினீங்கன்னா அப்போ பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அது 520ஆம் வருஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் 4 செய்திகளை கொடுக்கிறார். 4 செய்தியுமே என்ன டேட்டில் வந்தது அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சிலவற்றை தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. ஏன் எந்த சூழ்நிலை சொன்னார்னா, பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக 70 வருஷம் இருந்தார்கள். கிமு 536 அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு கோரேசுடைய அந்த கட்டளைக்கு இணங்க அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். செருபாபேலுடைய தலைமையில் வந்தார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அதுதான் எஸ்ராவின் புஸ்தகம் முதல் 6 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டாங்க. எதிர்ப்புகள் வந்த பொழுது அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கு என்னப்பா அந்த வேலை, பொழப்பு வேண்டாம், நம்ம பிரச்சனை வேண்டான்னு என்னது அவங்க விட்டுட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம், நியர்லி 16 இயர்ஸ் அவர்கள் அதை நிறுத்திவிட்டார்கள். அவருடைய உற்சாகம் குறைந்து விட்டது. கட்டட வேலைகள் நின்று விட்டது. 16 வருஷம், 536 520 வரைக்கும் 16 வருஷம் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அப்பொழுதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து இந்த காரியங்களை சொல்கிறார். அந்த 16 வருஷம் அவன் தான் வேலையை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நல்ல வீடு கட்டினாங்க, சௌகரியமாக வாழ்ந்தார்கள், தொழிலை செய்தார்கள், எல்லாம் தொழில் நடைபெற்றது, வீடுகள் கட்டப்பட்டது, ஒவ்வொருத்தரும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படி, ஆலயத்தை கட்டுறதுக்கு இது நேரம் இல்லைப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நம்ம வீடை கட்டுவோம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம சொந்த காரியத்தை பார்ப்போம்.
பாருங்க 2ஆம் வசனத்துல, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்கன்னா, இந்த வீடு இப்படி கிடக்கும் பொழுது தங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்குமான காலம் இதுவோ, உங்களை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவங்களால முடியாதது அல்ல. இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தர் இன்னபிலிட்டி. அவர்கள் விடாது, அவர்களுக்கு அது முன்னுரிமையா தெரியல. The house of God was not their priority. அவர்களுக்கு அது முன்னுரிமையாக இல்லை. The problem was not inability, the problem was a priority. அவர்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு இல்லை, ஏன்னா அவங்க நல்ல வீடு கட்டிட்டு இருக்கிறார்கள், அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை. அதை குறித்து அவர்கள் கரிசனை காட்டவில்லை. அது யாரோ என்னவோ செய்து விட்டு போவார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இட்ஸ் a divine command. ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. ஆலயத்தை கட்டுங்கள் என்பது மனுஷனுடைய ஆலோசனை இங்கே இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆலயத்தை கட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு போதகருடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இன்றைக்கு உங்களோடு பேசுகிறது கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்தை கட்டுங்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆலயம் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடமாக இருக்கிறது, தேவனுடைய ஆராதனை ஸ்தலமாக அது இருக்கிறது. இன்னைக்கு கட்டடம் ஒரு பொருள் கிடையாது, ஆனால் கட்டடம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூடுவதற்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் சபை, ஆலயம். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூடி வருவதற்கு என்ன தேவை? ஒரு ஆலயம் தேவை, ஒரு கட்டிடம் தேவைப்படுகிறது. We are the living temple. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் தான். But the physical house of worship is also important. இப்படிப்பட்ட கட்டடமாக ஆலயமும் நாம் அவரை கூடி வந்து ஆராதிப்பதற்கு, ஜனங்கள் கர்த்தரை தேடி வருவதற்கு, அங்கே சுகமும் விடுதலையும் ஆராதனை நடப்பதற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயம் என்பது அது நித்திய ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் ஜனங்கள் வருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இயேசுவுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறார்கள், கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இவர்கள் ஆலயத்தை கட்ட 16 வருஷம் அவர்கள் முன்னுரிமை கொடுக்காதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கண்டிஷன், மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டிஸ், அவர்களுடைய முன்னுரிமை சரியில்லாதனால தான் அவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு தேவனுக்கு அடுத்த காரியம், தேவ ராஜ்யம் 2ஆம் தரமாக நீங்கள் போட்டு விட்டபடியால் என்ன நடக்குது? உங்க வாழ்க்கையில நிறைய வேலை செய்றீங்க, ஆனா ஆசீர்வாதம் கிடைக்கல. நீங்க உழைக்காம இல்லை, நீங்க வேலை செய்யாம இல்லை, நல்ல வேலை செய்றீங்க, நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுக்கிறீங்க. நீங்கள் புசிக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஆனா உங்களுக்கு திருப்தியே இல்லை. பசி ஆறுற மாதிரி தெரியல, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, நல்ல ட்ரெஸ் எனது சொட்டரெல்லாம் போடுறீங்க, ஆனாலும் குளிரா இருக்குது அப்படின்னுங்கிறார் ஆண்டவர். அப்புறம் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய், எல்லாம் வர மாதிரி தான் இருக்குது, போயிருது, ஒன்றுமே தங்க மாட்டேங்குது. பொத்தலான பையில போகிற மாதிரி இருக்குது, வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, ஒன்றுமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் காரணம் என்னன்னா தேவ திட்டத்தோடு நீங்கள் இணையவில்லை. இட்ஸ் நாட் தி ப்ராப்ளம் ஆஃப் லேக் ஆஃப் எஃபர்ட். நீங்க பிரயாசப்படாம இல்லை, வேலை செய்யாம இல்லை, படிக்காம இல்லை, உங்க ஞானத்தை பயன்படுத்தாம இல்லை, ஆனால் it was the problem of lack of alignment with God's purpose. ஆண்டவருடைய திட்டத்தோடு நீங்கள் இன்னும் இணைத்துக் கொள்ளவில்லை.
தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்து முடிக்க நீங்கள் முன்வரவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளாதனால இங்க இப்படி நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. people were busy but not blessed. அலுவலா இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படல. people are active but they are not advancing. விதைக்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஆனால் முன்னேறவில்லை வாழ்க்கையில். they are active but not advancing. they are busy but they are not blessed. பொத்தலான பைகளை போடுறது போல இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது ஒரு உதாரணம் தான். whenever personal comfort replaces kingdom commitment, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் இருக்கிற அர்ப்பணத்தை காட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட சௌகரியத்திற்கும் சுகத்திற்கும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆவிக்குரிய ரீதியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் வந்துடும். ஆவிக்குரிய வறட்சி நம்ம வாழ்க்கையில் காணப்படும். பொருளாதாரத்திலும் ஒரு திருப்தி நம்ம வாழ்க்கையில் இருக்காது. misaligned priorities or misplaced priorities will lead to missing provision. நம்ம வாழ்க்கையில தேவ திட்டத்தோடு நம்ம இணைந்து கொள்ளாவிட்டால், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் பிரயாசப்பட்டு சில ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனால் அதனோட வேதனை வரும். அது பொத்தலான பையில போடுறது போல பெயரும். அநேக காரியங்களிலே அது வீணாக போய்விடும். பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னா எப்படியாவது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு என்ஜினியர், அவர்கிட்ட சொன்னார், கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? பணத்தை கொடுத்து மாத்திரமல்ல, நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னது வியாதிக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க, சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு நல்ல ஆண்டவர் பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சில இடங்களில் எனது இடம் கிடைக்கணுமா, கல்லூரிகளில் பள்ளிகளில் எத்தனையோ லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கோடிகள். ஆனால் ஆண்டவர் அதுக்கான வழிகளை ஆண்டவர் திறக்கிறார் ஈஸியாக. இப்படிலாம் பல விதத்தில் நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய திட்டத்தோடு நம்ம இணைத்து கொண்டோம் என்று சொன்னால், when we align ourselves with the will of God, ஆண்டவருடைய வேலைகளை இணைத்து கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் போய் நீங்க போய் மரத்தை வெட்டிட்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க அப்படிங்கிறார். ஆண்டவர் சொன்னா, எப்பா முட்டி போடு, மரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. போ அப்படிங்கிறார், வெட்டு அப்படிங்கிறார், கொண்டு வா அப்படிங்கிறார். பாருங்க, இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய வேலையிலே நம்ம எல்லாரும் பங்கு பெறணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. பங்கு பெறணும்னு விரும்புகிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் ஆண்டவர் போஷித்தாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர், சூரியன் உண்டாக கடவுதுன்னா சூரியன் வந்துருச்சு, சந்திரன் வரட்டும் அப்படின்னா வந்துருச்சு. ஆனால் அதே போல எல்லாத்துக்கும் சாப்பாடு வரட்டும்னா என்ன பண்ணியிருந்திருக்கோம்? ஆண்டவர் கேட்குற, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அதை கொண்டு வா, உன் பங்கை நிறைவேற்று, நான் அதை ஆசீர்வதித்து பெருக செய்வேன். ஹல்லேலூயா. But God expects our participation. நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து நம்மால் என்றதை நாம் செய்யும் பொழுது நம்மால் முடியாததை கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் முடியாததை கர்த்தர் நமக்காக செய்கிறார். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, இந்த 3 காரியம் சொல்றாரு. ஏறி போங்கள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. God demands intentional action. கொஞ்சம் தீவிரமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? மரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய இருப்பதை கொடுங்கள், ரிசோர்ஸஸை கொடுங்கள், இருப்பதை ஆண்டவருக்காக கொடுங்க, ஆயத்தமாயிருங்கள். பாருங்க, எல்லாரும் மேசனாக முடியாது, எல்லாரும் ஆர்கிடெக்டாக இருக்க முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். நம்முடைய முயற்சி அதில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களில், தேவ ராஜ்யத்தின் பணியிலே, நான் ஆலயத்தை மாத்திரம் மையமாக சொல்லலை, சுவிசேஷ பணியிலும் நம்முடைய வேலை இருக்கணும். இந்த சபைக்கு ஆத்துமாக்கள் வருவதிலும் நம்முடைய பிரயாசம் அதில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஏதாவது ஒன்றை நாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். God did not ask one wealthy man to build it alone. ஏதோ ஒரு பணக்காரனோடு ஆண்டவர் பேசி அந்த பணக்காரன் மூலமாக கட்டி முடிப்போன்னு சொல்லல ஆண்டவர்.
ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து பங்கு பெறுங்கிறார். ஹல்லேலூயா. He asked everyone to participate. The blessing of giving is not equal giving but equal sacrifice. எல்லாரும் ஒரே அளவில் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்பல, ஆனால் எல்லாரும் ஒரே அளவில் தியாகம் பண்ணணும்னு விரும்புகிறார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோடீஸ்வரர்கள் 1,00,000 கொடுக்கறது அவங்களுக்கு பெருசு கிடையாது, அவங்களுக்கு பெரிய தியாகமாக தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்னது அவர்கள் ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா கொடுக்கறது அவர்களுக்கு ஒரு தியாகமாக தெரியும். தியாகமாக பாருங்க, தியாகத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு தேவைப்பட்டுச்சு. எத்தனை அட்வான்ஸ் கொடுக்கணும், மற்ற காரியங்கள்லாம் செய்யணும், எல்லா தேவைகள் இருக்கிறது. கையில் 5 பைசா கிடையாது. இன்றைக்கியாவது நம்ம இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு இந்த இடத்த என்ன பண்ண வாங்கியிருக்கோம், இனிமேல் கட்ட போகிறது தான் இன்னும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், அப்போது என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, காசு வந்த மாதிரி தெரில. சீக்கிரத்தில் இந்த இடம் விட்டுனா இன்னொரு ஆள் வந்து இந்த இடத்த பிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு சகோதரர் அவங்க வீடு பார்த்திங்கன்னா 4,000 ரூபா கொடுத்து சின்ன வீட்டில் தான் வாடகையில் இருந்தார். பாஸ்டர்ன்னு சொல்லி 3 லட்ச ரூபா வந்து கொடுத்தாரு. எனக்கு 2015 என்னது ஆண்டவரை அப்படி ஜோ பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லாம் 5,000 10,000 அப்படி கொடுத்துட்டு, ஆனால் 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஒரு சகோதரர் 3 லட்சம், அவர் வீடை போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்கும். 4,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் சேர்த்து வச்சதை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அது மறக்கவே முடியாது. சந்தோஷமா பிரதர், ஏன் இல்லை பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு, ஆலயத்துக்காக கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு வந்து கொடுத்தாரு. பாருங்கள், இதுதான் தியாகம். ஹல்லேலூயா. தியாகத்தின் அடிப்படையில் கொடுக்கறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆண்டவர் பாராட்டுகிறார். அதான் அந்த விதவையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்தால் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, blessing of giving is not in equal giving. ஒரே அளவில் கொடுக்கறதில்ல, ஆனால் ஒரே அளவில் எல்லாரும் தியாகம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நான் தியாகம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், தியாகத்தோடு செய்திருக்கிறேன், அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவருடைய அங்கீகாரம் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டது? கொண்டு வந்து ஆலயத்தை என்ன பண்ணுங்க, கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இது ஏற்ற காலம் அல்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லாதுங்க அப்படின்னு ஆண்டவர் இங்கே 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தில் நாம சேர்ந்து செய்ய வேண்டும். கட்டுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், விலைவாசி ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகும்போது பக்கத்தில் உள்ள பாட், அந்த டிடிசிபி அப்ரூவல் பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா 2,500 600 ஆங்க. இப்போ 3,000 3,200 பக்கத்துலலாம் பாருங்கள். 3-4 மாதத்தில் எவ்வளோ ஆயிருது, ஏறிக்கிட்டே இருக்குது. விலைவாசிலாம் ஏறிட்டே இருக்குது. ஆகவே எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்யணும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் பிரியமாயிருப்பேன், என் மகிமை விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் ஆகாய் 2:8 பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியத்தை இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பைபிளில் ஆண்டவர் சிலவற்றை செய்யும் பொழுது ஜனங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி பங்கு பெற செய்கிறார். முதலாவதாக ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி யாருக்கு சொன்னார்? மோசேக்கு சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். அங்கே 2ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய், 2 வார்த்தை, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. மனப்பூர்வமாக, முறுமுறுப்போடு அல்ல, மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் வாங்குங்கிறார். என்னெல்லாம் வாங்கணும்னு கீழே நிறைய போட்டிருக்குது. பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இளநீல், தாம்பரம், இதெல்லாம் ஆசரிப்பு கூடார வேலைக்கு தேவை. ஆகவே இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க என்று சொல்லுகிறார். அப்புறம் பல திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் 35 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 35 அதிகாரத்தில் வாங்க. இப்போ ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். இப்போ 35 அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரத்துக்குள்ளாக அவர்கள் எல்லாம் கட்டி முடிக்கிறதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபை 4ஆம் வசனம், சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள்.
மனமுள்ளவன் எவனோ, யாரு? மனசு இருக்கிறவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை என்னவென்றால் பொன்னு, வெள்ளி, வெண்கலம். அங்கே சொல்லப்பட்டபடிதான் 25 அதிகாரத்தில் சொன்னது அதே காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ மோசே எல்லாரையும் கூடி வர செய்து 1ஆம் வசனத்தில் பாருங்க, சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி இதெல்லாம் செய்யுங்க, கொண்டு வரட்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு மோசே மூலமாக. 20ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார். எல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் யோசிக்கிறாங்க, வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்னெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு? பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இளநீல், ரத்தாம்பரம், இப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் a டைம் ஆஃப் சேலஞ்ச். அப்புறம் டைம் ஆஃப் கன்சிடரேஷன். கொஞ்ச நாள் உட்காந்து யோசிக்கிறாங்க வீட்டில், என்னத்தை கொண்டு போகிறது. மனைவிட்டு கேட்குறாங்க, என்னமா கொடுக்குறது? பொண்ணை கொடுக்கலாமா, வெள்ளியை கொடுக்கலாமா, இளநீலை கொடுக்கலாமா, சிமெண்ட்டை கொடுக்கலாமா, என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. அப்புறம் பின்பு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் வசனத்திலிருந்து எப்படிலாம் கொடுத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி உற்சாகமாக கொடுத்தார்கள், எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் வீட்டில் போய் அவங்க தியானிக்கும் போது, அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, இது ஆண்டவருக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, யாருடைய ஆவியெல்லாம் கர்த்தர் உற்சாகப்படுத்தினாரோ அவங்க எல்லாம் பாருங்க, கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. எல்லாம் கொண்டு வந்தார்களாம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷர், ஸ்திரீ. 22ஆம் வசனத்தில் புருஷர்களும் ஸ்திரீகளும், 27ஆம் வசனத்தில் பிரபுக்களும், 29ஆம் வசனத்தில் புருஷர்களும் ஸ்திரீகளும் யாவரும் போட்டிருக்கு. எப்படி கொடுத்தாங்களாம்? மனப்பூர்வமாய். 21ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கு பாருங்க, மனப்பூர்வமாய். 22ஆம் வசனத்தில் மனப்பூர்வமாய், 29ஆம் வசனத்தில் மனப்பூர்வமாய் அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோனா, இப்போ மோசே 6ஆம் வசனத்தில் 36க்கு வாங்க, 36க்கு வந்தீங்கன்னா, அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கு காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையத்தில் எங்கும் கூறும்படி இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வரப்படுகிறது நிறுத்தப்பட்டது. போதும் போதும்பா, போதும், ஆண்டவர் சொன்னபடி எல்லாத்துக்கும் தேவைக்கு அதிக போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துற அளவுக்கு ஜனங்கள் உற்சாகமாக கொண்டு வந்தாங்களாம். செய்ய வேண்டிய வேலை எல்லாவற்றுக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது, அல்லாமலும் அதிகமாயும் என்ன வச்சா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் யாருங்க கொடுத்தவங்க? யாரு? 400 வருஷம் அடிமையாக இருந்தவர்கள். 400 வருஷம். they were in bondage for 430 years. 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பலத்த கரத்தோடு, ஹல்லேலூயா, பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய அந்த இரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு, செங்கடலை பிளந்து அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. ஆண்டவர் எவ்வளவாக அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே, அவருக்கு எதாவது செய்யணும். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் கட்டுகள், ஹல்லேலூயா, நரகத்திலே இருந்து நம்மை விடுவித்தாரே பாருங்க. அவங்க பெரிய கொள்ளை பொருளோடு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்கு செஞ்சாரே என்று சொல்லி அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதான் கொடுத்தவருடைய எழுப்புதல். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தியாகத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். என்ன நடந்துச்சு பின்னாடி? ஆலயம், அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டது. 40ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. பல ஆண்டுகளாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் ஆண்டவர் அங்கிருந்தான் பேசினார், அங்கிருந்தான் ஜனங்களை ஆசீர்வதித்தார், அங்கிருந்தான் எல்லா காரியங்களையும் செய்தார். சில நாட்களுக்கு பிற்பாடு, தாவீதிற்கு பிற்பாடு ஆண்டவர் சாலமோன் மூலமாக தேவாலயத்தை கட்டுங்கிறார். என்ன பண்றாரு? அந்த காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் தாவீதுடைய உள்ளத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சிந்தனையை வைத்தார். நீங்க இப்போ 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 எடுங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே தாவீது சாலமோனுக்கு உதவி செய்து அந்த கட்டுறதுக்கு உதவி செய்கிறாரு. அவன் பாருங்க 2ஆம் வசனத்தில், நான் என்னால் இயன்றப்பட்டும்
என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், இதெல்லாவற்றையும் ஏராளமாய் சவகரித்தேன். 3ஆம் வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, இதற்காக நான் ஆலயத்துக்காக நான் சேர்த்து வச்சேன், அதை தவிர எனக்கு சொந்தமான மை ஓன் யூஸுக்கான வச்சிருந்த பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில், இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று அவன் கேட்கிறார். யார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களாம்? 8ஆம் வசனத்தில், யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை பாருங்க, பல காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் 9ஆம் வசனத்தில், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டதார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். எல்லாரும் அதில் பங்கு பெறுறாங்க. அப்போ தாவீது கர்த்தரை துதிச்சு ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணுறாரு. 11லேருந்து 20 வசனங்கள். ஆண்டவரை, இதெல்லாம் உம்மாலே எங்களுக்கு கிடைச்சிதப்பா, இந்த பொண்ணு பொருள் பணம் காசு இதெல்லாம் உம்மாலே எங்களுக்கு உண்டாயிற்று, உம்முடைய கரத்தினால் வந்தது என்று பாருங்க. 16ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. ஹல்லேலூயா, எல்லாம் உம்முடையது என்று சொல்லி ஆண்டவருக்கு படைக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எவ்வளவு கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே அவ்வளோ பணக்காரர்கள் இருக்கா அன்றைக்கி கிடையாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 1 நாளாகமம் 22, 29 2 அதிகாரத்தை சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கொடுத்தது 36 லட்சம் கிலோ தங்கம். எவ்வளவு? 1 கிலோவே நமக்கு வாங்கி வந்துடுவோம். 36 லட்சம் கிலோ தங்கம், எத்தனையோ லட்சம் கோடி மதிப்பு. அன்னைக்கு தங்கம் தான், மற்ற வெள்ளிக்கெல்லாம் மதிப்பு அன்னைக்கு அவ்வளவு கொடுத்தாராம். அவ்வளவு. அதெல்லாம் எல்லாம் தாளந்தில் போட்டிருக்கு, அதெல்லாம் நான் மாற்றி கிலோவில் சொல்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா 36,72,085 கிலோ தங்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அது எல்லாம் ஆலயத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருந்துச்சு. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்காக கொடுத்தார்கள் ஜனங்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கர்த்தரால் உண்டாயிற்று, எல்லாம் எங்களுக்கு கொடுத்தலாம். ஆண்டவரை, உம்முடைய வேலைக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறோம். கர்த்தர் செய்த மகத்தான காரியங்களை பேசுகிறோம். காரியம் அன்றைக்கு ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தபடினாலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அது நம்முடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை இன்னும் ஒரு 10, 20 வருஷம் 30 வருஷம் அதை அனுபவிக்க போகிறோம். அப்புறம் நம்ம தலைமுறை இன்னும் பெருசாக அவங்க கட்டிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் பெரிய இடத்த வாங்கி கட்டட்டும். ஹல்லேலூயா. நம்ம தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அடுத்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அது ஆசீர்வாதமாக அநேகர் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு அந்த இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இப்போ வாங்க ஆகாய்க்கு திரும்ப வாங்க. ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் உற்சாகப்படுத்தும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? 14ஆம் வசனத்தில் 13-14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகி ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பு கர்த்தர் சேல்திலின் குமாரனாகிய செருபாபேலும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாதாத்தின் குமாரனாகிய யோசுவாயினும் பிரதான ஆசாரியருடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆலயத்திற்காக காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய வீடுகளை கட்டி கொண்டிருந்தவர்கள், தங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆலயத்தில் கர்த்தருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. திடன்கோல் என்று செருபாபேலை உற்சாகப்படுத்துகிறார்.
வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்கிறார். சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க எல்லாம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தில் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் இன்று முதல், ஃப்ரம் திஸ் டே ஃபார்வர்டு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். இனிமேல் நீங்கள் பொத்தலான பைகளிலே போடப்படுவது போல உங்களுடைய வருமானம் இருக்காது. இனிமேல் நீங்கள் புசித்தும் திருப்தி அடையாமல் இருக்க மாட்டீர்கள். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன அர்த்தம்? அங்கே 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தோடு கர்த்தருடைய வேலையிலே பில்டிங் த சர்ச் இஸ் நாட் a church project or construction work. It is a divine assignment. ஆண்டவர் கொடுத்த வேலை. ஹல்லேலூயா. It's a divine assignment. It's a divine mission. ஆலயம் கட்டுவது என்பது ஒரு தெய்வீக, இல்லாவிட்டால் ஒரு வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வேலை. சாலமோன் அவ்வளோ பொருள் இருந்தோம் ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினார் தெரியுமா? எத்தனை வருஷம் கட்டுறாரு சொல்லுங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாதா? எல்லாம் இப்போ முடிக்கிறிய? 7 வருஷம் கட்டினார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7.5 வருஷம் கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணார்? அவ்வளவு காரியத்தை அந்த அதே கண்ணாக்க வச்சு அந்த காரியத்தெல்லாம் கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்ன பண்ணுச்சு? இறங்கினது என்று சொல்லி நமக்கு பார்க்குறோம். ஆகவே நம்ம 7 வருஷம் எடுக்க போகிறதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு சீக்கிரமாக செய்து முடிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அங்கே என்ன பிரின்சிபல்? நான் ஆகாயத்திற்கு புஸ்தகம் என்ன சொல்றதுன்னா, prioritize God, experience the blessing. தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, இது தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வது, பரிசுத்தமாக வாழ்வது தேவனுக்கு அடுத்த காரியம். இதில் நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து தொடங்கிட்டா அதை முடிச்சே தருவார். ஹல்லேலூயா. What God started he will complete. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதுதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்ததை ஆண்டவர் செய்து முடிப்பார். நல்லா கவனிங்க. நம்ம கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, when we prioritize God's house, தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, God will protect our house. நம்முடைய வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். The Lord will prosper our house. நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் ஆகாய புஸ்தகத்தினுடைய செய்தி. The Lord will provide for our house. தேவன் நம்முடைய வீட்டினுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். தேவனுக்கு அடுத்த காரியங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முன்னுரிமை கொடுக்க விரும்புறீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. This is not merely a construction, it is a consecration. இது ஒரு அர்ப்பணம். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவோம் என்பது ஒரு அர்ப்பணம். We are not giving to cement and bricks. நாம் செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் நம்ம காசு கொடுக்கல. We are investing in, சில காரியத்திற்காக முதலீடு செய்ய போகிறோம். எதுக்கு தெரியுமா? ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக முதலீடு செய்கிறோம். We are investing in souls yet to be saved. சிறு பிள்ளைகள் இயேசுவுக்காக சீஷர்களாக மாறுவதற்கு நாம் முதலீடு செய்ய போகிறோம். ஆராதனை கர்த்தருக்காக எழும்புவதற்கு நாம் முதலீடு செய்கிறோம். வருங்கால சந்ததி கர்த்தரை சந்திப்பதற்கு முதலீடு செய்கிறோம். ஹல்லேலூயா. முதலீடு செய்கிறோம். We are investing in those things. A building becomes a sanctuary for sinners. ஒரு கட்டிடம் என்பது பாவிகளுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. வியாதியஸ்தர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியாக அது செயல்படும். அநேக தலைவர்களை உருவாக்குகிற ஒரு ட்ரைனிங் சென்டராக அது இருக்கும். இந்த பட்டணத்துக்கு கலங்கரை விளக்கமாக அது இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கலங்கரை விளக்கத்திற்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்டிங், முதலீடு செய்கிறது தான் இந்த ஆலயத்தின் கட்டுமானத்துக்காக நம்ம கொடுக்குற காரியம். சிமெண்ட்டுக்கும் ஹல்லேலூயா என்னது செங்கலுக்கும் கம்பிக்கும் நம்ம கொடுக்கல. அதில் வந்து ஆராதிக்க போகிற மக்களுக்காக, ஹல்லேலூயா, அங்கே வந்து ரட்சிக்கப்பட போகிற மக்களுக்காக, அங்கேருந்து சந்திக்கப்பட போகிற ஆத்துமாக்களுக்காக, அங்கேருந்து கட்டப்பட போகிற குடும்பங்களுக்காக நாம் முதலீடு செய்கிறோம். ஹல்லேலூயா. we are investing in that. we are investing in that.
நான் ஏற்கனவே சொன்னபடி God is not looking for equal amounts. எல்லாரும் ஒரே தொகையை கொடுப்பது என்பது ஆண்டவருடைய அழைப்பல்ல. பட் God is looking for equal commitment. எல்லாரும் ஒரே அர்ப்பணத்தோடு செயல்படணும். எல்லாரும் ஒரே அர்ப்பணத்தோடு ஹல்லேலூயா இந்த காரியத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறோம். ஆண்டவரே தியாகமாக செய்கிறோம். தாவீது சொல்கிறார் 2 சாமுவேல் 24:24 கர்த்தருக்காக நான் எதை செய்தாலும் நான் தியாகம் இல்லாமல் செய்ய மாட்டேன் என்று. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு, I will not do anything for God which cost me nothing. எனக்கு பாதிக்காத அளவில் நான் தேவனுக்காக ஒன்று செய்ய மாட்டேன். எதை செய்தாலும் என்னை பாதிக்கிற மாதிரி தான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஈக்குவல் சாக்ரிஃபைஸ், ஈக்குவல் கமிட்மெண்ட் ஆண்டவர் நமக்கு தருவாராக. சில தங்கத்தை ஏற்கனவே சிலர் பொண்ணு காணிக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. some will give silver, some will give wood, but all can give something. எல்லாரும் அப்படி செய்யறான்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? நான் நம்ம கொடுப்பது எதை குறிக்கிறது? அது ஒரு ஆராதனையுடைய பகுதி. இட்ஸ் an act of worship. இட்ஸ் a declaration of trust. ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததிலிருந்து நான் ஒரு பகுதியை உம்முடைய ராஜ்யத்திற்காக, நித்திய நோக்கத்திற்காக நான் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் முன்னுரிமையை இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஜெபத்தோடு இப்பொழுது நம்ம காரியங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் நீங்கள் எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஒரு நிமிடம் அப்படி எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம்.